வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கடந்த 10 நாளாக தமிழ்நாட்டில் என்னோட யாத்திரையை தொடங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற தரிசனம் பெற்ற பிறகு ஒரு புண்ணிய தலத்திலேருந்து நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. இப்போது என்னோட 1008 சாயில் ப்ராஜெக்டை தொடங்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைய தேதி வரைக்கும் 187 ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுத்தாச்சு. அதுவும் நம்ம நாட்டு மண். இன்றைக்கி 188வது ஆலயத்திலேருந்து ஒரு படி மண்ணை எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயத்தோட பேர் அருள்மிகு இடுகாட்டு ஜடாமுனி ஆலயம். இந்த ஆலயத்தோட தலைவர் ஒரு நாள் என்னை பார்த்துட்டு, ஏன் என்னோட கோயிலேருந்து மண் எடுக்கலைன்னு கேட்டார். நான் கேட்டிருந்தேன், எந்த இடத்துல உங்கள் கோயில் இருக்குன்னு. இந்த இடம் தான் சொல்லியிருந்தார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த இடம் எப்போதும் நான் ஜோகிங் போகிற இடம் தான். அப்போ இந்த ஆலயத்தை பார்த்தேன். இந்த ஆலயம் யார் தலைவர்னு தெரியாத வாசி நான் மண் எடுக்கலை அப்படி சொல்லியிருந்தேன். அப்போது அவர் அனுமதி கொடுக்குறேன், இந்த ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுத்துக்குங்க, நம்மளோட ஐயா கோயில் அப்படின்னு. இங்கு முன்பு காலத்தில் மரத்தடி வாரத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். பிறகு இந்த இடத்துல ஒரு பெரிய எஸ்டேட் தான். அதுக்கப்புறம் கித்தா மரத்தெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு இந்த கிளாப்பாசாய் மரம் நட்டுருந்தாங்க. அதில் மக்கள்லாம் போன பிறகு இன்னமும் இந்த ஆலயத்தை பராமரிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தெய்வ நடமாட்டமும் இருக்குது, நாக நடமாட்டமும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த இடத்துல தான் நான் பொதுவாக ஜோகிங் பண்ணுவேன். என்னோடய ஸ்தாவா தட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ரூட் மேப். இடத்துல 2.4 கிலோமீட்டர் கிடைக்கும் ஒரு லேப் வந்தால். ஸோ தூரத்தில் தெரிகிற பார்த்தா அந்த தியாங் எலக்ட்ரிக் இருக்க அங்கே ஒரு ரோடு இருக்கும், அதே சுற்றி வருவேன். இங்கே அதிகமான நாகத்தை இந்த இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 189வது ஆலயம் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயம், பத்து கவன். இந்த ஆலயத்துக்கு வர முக்கிய காரணமே தரன் என்ற ஒரு நபர். அவர் நான் தமிழ்நாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் வரும்போது இண்டிகோ ஃப்ளைட்டில் நாங்கள் 2 பேர் மீட் பண்ணியிருந்தோம். ஆலயத்தை பற்றி பேசும்போது இந்த ஆலயத்தை அவர் தகவல் கொடுத்துருந்தார். இந்த முருகனை பார்க்குறதுக்கு என்னோட பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அவர் மூலியமாக முருகர் வர வச்சு இந்த இடத்துலேருந்து ஒரு புடி மண் எடுக்க சொல்லி கோவில் தலைவரும் அந்த இடத்துல இருந்தார். அவரும் அந்த இடத்துல பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தார். இந்த ஆலயத்துக்கு ஒரு புடி மண் கொடுக்கறதுக்கு மனம் தான் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஆலயம் பார்க்கவே ரொம்ப ஸ்பெஷலிட்டிஸாக இருக்குது. அதாவது கீழேந்து வரும்போது ஒரு படி ஏறி மாரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படி சுற்றி ஒரு படங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த ஆலயமே ஒரு வித்தியாசமான ஒரு அழகான அமைப்பில் அமைச்சிருக்காங்க. இந்த மலைமேட்டில் இருக்கிற முருகனுக்கு 3 தெப்ப குளம். அதில் ஒரு குளம் முன்பு உள்ள காலத்தில் மக்கள்கள் அந்த குளத்தில் உள்ள நீரை தான் குடிநீராக பாய்ச்சிருந்தாங்க. அவ்வளோ சுத்தமாகவும் அவ்வளோ பயபக்தியாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற ஆலயத்தை பராமரிக்கிறதுக்காக முன்பு உள்ள காலத்தில் மக்கள் கடுமையாக உழைச்சிருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் பார்க்குற காட்சி இருக்குல்ல, இது எல்லாமே முருகரோட சொத்து. டைமண்ட் டெம்பிள் என்கிற ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் ஆலயம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஆலயம். இந்த ஆலயம் தற்பொழுது கட்டுமான பணியில் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த ஆலயத்தோட மாடல் ஹவுஸ். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு 4 பெரிய கோபுரம் இருக்குது, முன்பு ராஜகோபுரம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிளாஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. இங்கே தான் ராதாகிருஷ்ணரோட ஆலயமே உருவாக போகுது. இந்த ஆலயம் 4 மாடியில் கட்டப்பட போகிறது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தங்கும் விடுதி, இந்த பக்தர்களோட தங்கும் விடுதியும் அதே நேரத்தில் விசிட் பண்ணுறவங்களுக்கு தங்கும் விடுதியும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தில் பலவிதமான ஆக்டிவிட்டி செய்யப்படுது. உதாரணத்துக்கு கீழ் மாடியில் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபமும் சாப்பாடு மண்டபமும் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு உண்டான இன்கம் ஜெனரேட் பண்ணுற மாரி ஸ்வீட் ஸ்டாலும் உருவாக்குறாங்க. இந்த ஆலயத்துக்கு தனிப்பட்ட முறையில் படிகளும் இருக்குது, அதே நேரத்தில் லிஃப்ட்டும் இருக்குது. இந்த ஆலயத்தோட ஆஃபீஸ் 2வது மாடியில் அமையுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இடத்த பார்த்தோமா 2 வகையான சிலைகள் 6 அடி உயரத்துக்கு இறக்குறாங்க. அதில் ஒன்று பார்த்தோமா பெருமாள் சிலை. அதே நேரத்தில் இந்த இடத்துல லிஃப்ட்டும் உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம டேரெக்டாக இந்த ஃப்ளாக்கு லிஃப்ட் வழியாகவும் வரலாம். அந்த ஆலயம் 3வது மாடியில் இருக்குல்ல, இப்போ 4வது மாடியில் தான் உச்சக்கட்டமான இடம். இந்த இடத்துல தான் ராதாகிருஷ்ணரோட சிலைகளை இறக்க போகிறாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல மேலுக்கிலேருந்து பார்க்குற மாரி ஒரு கோபுர அமைப்பு அமைச்சு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக டைமண்ட் கிளாஸ் வழியாக செய்யப்படுற இந்த ஆலயம் மலேசியாவிலே முதல் முறையாக ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காகவும் மற்றும் அழகான ஒரு வழிபாட்டுக்காகவும் உருவாக்கப்படுற ஒரு ஆலயமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல தான் லிஃப்ட் இருக்குது. இப்போது இந்த ஆலயத்துக்கு உங்களால் முயன்ற அளவுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அல்லது உங்களோட பணி, உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேவைகளை செய்யணும்னு நினைக்கிறீங்க, சோஷியலுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த ஆலயத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த ஆலயத்தோட மேல் விவரங்கள் கூகுள்லேயும் இருக்குது. நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவோட தீவிர பக்தரா
கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு உண்டான உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்கலாம், அல்லது இந்த ஆலயத்துக்கு உண்டான சப்போர்ட்ஸும் தெரிவிக்கலாம். நான் பார்த்த ஒன் ஆஃப் த ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் சொன்னோமா, அது இந்த மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். காரணம், இவங்க செஞ்சு முடிஞ்ச ஆக்டிவிட்டி, செஞ்சுக்கிட்டு இருக்க ஆக்டிவிட்டி மற்றும் செய்ய போகிற உண்டான ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி எல்லாமே விஷுவலாக செஞ்சு வச்சு வர மக்களுக்கிட்ட வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது பெரிய பாக்கியமாக தான் கருதுனேன். காரணம், கிருஷ்ணர் இருந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து துளசி மரமாக தான் இருந்துச்சான். அதில் எல்லாம் துளசி எடுக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் நவர முடியாத ஒரு துளசி இருந்துச்சான். அந்த இடத்துல தான் வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட கோவிலே அமைச்சிருந்தாங்க. இந்த வேளையில் இந்த கோவில் நிர்வாகத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயம் பத்துகாவான் ஏரியாவில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் சைட்டில் வந்து தட்டி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆலயத்தை பார்க்கலாம். என்னோட ஸ்லாங்கூர் எக்ஸ்பெடிஷன் வந்து தொடங்கிருச்சு. அடுத்தடுத்த ஆலயங்கள் எந்தெந்த ஆலயங்கள் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட வந்து தெரிவிக்கிறேன். இது உங்களின் 1008 சாயில் ப்ராஜெக்ட். யாத்ராஸ் கண்டினியூ.